ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வேற லெவல் சம்பவம் தாங்க. உலகமே காத்துக்கிட்டு இருந்த அவதார் தி ஃபயர் அண்ட் ஆஷ் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஜேம்ஸ் கேமரூன் இந்த முறை என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? போன தடவை தண்ணிக்குள்ள கூட்டிட்டு போனவரு இந்த தடவை நெருப்புக்குள்ள இறக்கி விட்டுருக்காரு. படம் பார்த்துட்டு வந்தா ஏற்றுல ஆடி போயிட்டாங்க. தி பே ஆஃப் வாட்டர் படத்தோட முடிவுல நமக்கு இருந்த அந்த சோகம் இந்த படத்துல ஆரம்பத்திலே அப்படியே கண்டினியூ ஆகுதுங்க. ஆனா போக போக திரைக்கதை ஜெட் வேகத்துல பறக்குதுங்க. குறிப்பா அந்த ஆஷ் பீப்புள் வந்ததுக்கு அப்புறம் தேட்டரை மிரட்டல் தாங்க. சோ இந்த வீடியோல அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் படத்தோட முழு கதையையும் எந்த டீட்டெயிலும் மிஸ் பண்ணாம பார்க்க போறோம். சோ இது மேஜர் ஸ்பாயிலர் அலர்ட் வீடியோ. படம் இன்னும் பார்க்காதவனா ப்ளீஸ் இப்போவே ஸ்கிப் பண்ணிட்டு படம் பார்த்துட்டு வந்து இதை பாருங்க. சரி வாங்க டைரக்டா பண்டோரா உலகத்துக்குள்ளேயே போகும். கதை சரியா அவதார் தி வே ஆஃப் வாட்டர் முடிஞ்ச இடத்துல இருந்து தாங்க தொடங்குது. மெக்காய்னா தீவுல ஒரு பெரிய இழப்பு. நம்ம நெய்டம் இறந்து போயிட்டோம். ஜேக் சல்லி நெய்தரி அந்த சோகத்துல இருந்து இன்னும் மீளவே இல்லைங்க. குறிப்பா நெய்தரி அவங்களுக்கு மனிதருக்கு மேல இந்த கோபம் இப்போ பல மடங்கு அதிகமாயிடுச்சு. இதுல பாவம்னு சொல்ல போனா நம்ம ஸ்பைடர் தாங்க. நெய்டம் சாவுக்கு காரணமே ஸ்பைடர் தான் அப்படின்னு நெய்தரி நினைக்கிறாங்க. அவனை பார்க்கும் போதெல்லாம் அவங்களுக்கு கோபம் தான் வருது. இப்போ ஜேக் சல்லி ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாரு. நாம இங்கேயே இருந்தா நம்ம குடும்பத்துக்கும் ஆபத்து, இந்த மெட்காய்னா மக்களுக்கும் ஆபத்து. அது மட்டும் இல்லாம ஸ்பைடர் ஒரு மனிதன். அவனுக்கு இங்க சுவாசிக்க ஆக்சிஜன் மாஸ்க் தேவைப்படுது. அதுவும் தீர்ந்துகிட்டே வருது. சோ அவனை பாதுகாப்பான ஒரு இடத்துல சேர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதனால அவங்க மெட்காய்னா தீவை விட்டு கிளம்பவும் செய்யறாங்க. ஆனா இந்த தடவை கடல்ல இல்லைங்க, வானத்துல விண்டர் ட்ரேடன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நாடோடி கூட்டம். இவங்க பெரிய பெரிய பறக்கும் கப்பல்கள்ல ஊர் ஊரா சுற்றுறவங்க. ஜேக் சல்லி ஃபேமிலி இவங்க கூட லிஃப்ட் கேட்ட பயணத்தை தொடங்கவும் செய்யறாங்க. இந்த சீனை பார்க்கும்போது விசுவல்ஸ் எல்லாம் வேற லெவல் ரகங்க. மேகங்களுக்கு நடுவுல அந்த கப்பல் போறது சான்ஸே இல்ல. பயணம் ரொம்ப ஜாலியா போயிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டும் போதுதான் திடீர்னு ஒரு பயங்கரமான சத்தம். மேகங்களுக்கு நடுவுல இருந்து சிவப்பு கலர்ல உடம்பு முழுக்க சாம்பல் பூசிக்கிட்டு பார்க்கவே ரொம்ப கொடூரமா ஒரு புது நாதி இனம் வந்து தாக்குதுங்க. இவங்க வேற யாருமே இல்லைங்க, ஆஷ் பீப்புள் அல்லது மங்குவான் கிளான் சொல்லக்கூடியவங்க. இவங்க சாதாரண நாவி மக்கள் மாதிரி கிடையாது. இவங்களுக்கு இவன் மேல சுத்தமா நம்பிக்கையும் இருக்காது. இவங்க வணங்குறது நெருப்ப. எரிமலைகள் சூழ்ந்த செடி கொடிகளே இல்லாத ஒரு பாலடைந்த இடத்துல தான் இவங்க வாடுறாங்க. இவங்களோட தலைவி தான் வராங்க. இந்த சீன்ல நடக்கிற ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்க அந்த விண்டர் ட்ரேடர் கப்பலை இவங்க எப்படி அட்டாக் பண்றாங்கன்னு பார்க்கும்போது நீங்களே பதறிடுவீங்க. கப்பல் ஏறியது தரையில விழுந்து நொறுங்குது. ஜேக் சல்லி குடும்பம் செதறி போறாங்க. லோக் ஒரு மிஷின் கன்னை எடுத்துட்டு வெறித்தனமா சொல்றான், எங்க அண்ணன் டைடா போனதுக்கு அப்புறம் எனக்கு பயமே இல்லடாங்கிற மாதிரி தான் அவன் சண்டை போடுறது. கூஸ் பம்ப்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது. ஆனா எதிரிகள் ரொம்ப அதிகம். கடைசியில ஜேக் நெய்திரி பசங்க எல்லாருமே பிரிஞ்சு போயிடுறாங்க. ஸ்பைடர் அந்த ஆஷ் பீப்புள் கடத்திட்டும் போயிடுறாங்க. இப்ப நம்ம அப்படியே வில்லன் பக்கம் வருவோம். கர்னல் குவாரிச் போன படத்துல நோநிலையில உயிர் தப்பிச்சவர். இப்போ இந்த ஆஷ் பீப்புள் ஏரியாக்குள்ள வராரு. முதல்ல வரான் இவனை கொல்லதான் வரா. ஆனா குவாரிச் சும்மா இருப்பானா? அவனோட ஆளுமா அந்த மிலிட்டரி ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் பார்த்து வரான் இம்ப்ரெஸ் ஆகிறான். இங்கதான் ஜேம்ஸ் கேமரூன் ஒரு விபரீதமான கூட்டணியை உருவாக்குறாரு. குவாரிச் சொல்றாரு, உனக்கு என்ன வேணும்? பவர் தானே, என்கிட்ட மனிதர்களோட ஆயுதங்கள் இருக்கு, துப்பாக்கி எல்லாமே தர. பதிலுக்கு நீ எனக்கு ஜேக் சல்லிய போட்டு தள்ள ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கேட்க வரான் இதுக்கு ஒத்துக்கிறான். அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு டார்க் ரொமான்ஸும் ஓடுது. ஒரு நாவி உடம்புல இருக்கிற மனிதனும் ஒரு கொடூரமான நாவி தலைவியும் சேர்றதுதான் கொஞ்சம் கிரிஞ்சா இருந்தாலும் கதைக்கு பயங்கரமான வெயிட் கொடுக்குது. குவாரிச் அந்த ஆஷ் பீப்புளுக்கு துப்பாக்கி சுட கத்துக் கொடுக்குறாரு. ஒரு பழங்குடி இனம் நவீன ஆயுதங்களை ஏந்தினா என்ன ஆகும், பண்டோராவே பத்திக்கிட்டு எரிய போகுது அப்படிங்கிற மாதிரி தான் பாக்குற நமக்கு தோணும். பயிர் இப்போ தனியா மாட்டிக்கிட்டான். அவனுடைய ஆக்சிஜன் மாஸ்க் சண்டையில உடஞ்சு போயிடுச்சு. அவனால மூச்சு விட கூட முடியல, கண்கள் எல்லாமே சுருக்குது. இன்னும் சில நொடிகள்ல அவன் சாக போறான். அப்போ நம்ம கிரி அங்க வரா. அவளாலேயே மாஸ்க் மாத்த முடியல. வேற வழியே இல்லாம கிரி ஒரு ரிஸ்க் எடுக்கிறா. அவளோட வாழையும் தலைமுடியையும் தரையில இருக்கிற வேர்களோட இணைச்சி இவ கிட்ட வேண்டா இவனை காப்பாத்துன்னு கதறா. திடீர்னு பண்டோராவோட அந்த ஒளியும் சக்தி ஸ்பைடரை சுத்தி வருது. மரத்துல இருந்து வர ஒரு விதமான விழுதுகள் ஸ்பைடரோட மூக்கம் மூடுது. ஸ்பைடர் இப்போ பண்டோராவோட காற்றை சுவாசிக்க ஆரம்பிக்கான். இதுவரைக்கும் எந்த மனிதனும் பண்ணாத ஒரு விஷயம். கிரி ஸ்பைடரை ஒரு முழு நாவி மாதிரி மாத்திட்டான். இனிமே அவனுக்கு மாஸ்க் தேவையே இல்லை. குவாரிச் தன்னோட புது ஆர்மியோட மெக்காயின கிராமத்தை நோக்கி வர ஆரம்பிக்கிறான். ஜேக் சல்லி அங்க ஒளிஞ்சிருக்காருன்னு அவனுக்கு ஏற்கனவே தெரியும். மெக்காயினா மக்கள் ரொம்பவே பாவம். இவங்க கிட்ட இருக்கிற நெருப்பு ஆயுதங்களை சமாளிக்க முடியாம ரொம்பவே திணறாங்க. ஜேக் சல்லி ஒரு கட்டத்துல ரியலைஸ் பண்றார், நான் இங்க இருந்தா என் மக்கள் சாகுறாங்க. சோ அவர் ஒரு முடிவுக்கு வரார், நான் சரணடைறேன், அதுக்காக நீ என் மக்களை விட்டுடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஜேக் சல்லிய விலங்கு போட்டு ஆடிய தளத்துக்கு கொண்டு போறாங்க. அங்க அவருக்கு மரண தண்டனை கொடுக்க ரெடி பண்றாங்க. எல்லா மனிதர்களும் கைத்தட்டி கொண்டாடவும் செய்யறாங்க. ஆனா அங்கேயும் ஒரு சில நல்லவங்களும் இருக்கத்தாங்க செய்யறாங்க. லேன் அப்படின்னு ஒரு புதுவித பயோடிஸ்ட் கேரக்டர், அவருக்கு இதுல உடன்பாடு இல்லவே இல்லை. அவரும் நம்ம புது பவர் கிடைச்ச ஸ்பைடரும் சேர்ந்து ஒரு பிளான் ஒண்ணு போடுறாங்க. ஸ்பைடர் ஃபுல் டவுசரை எடுத்துக்கிட்டு அதிரடியா உள்ள போய் ஜேக்க காப்பாத்தான்.
ஸ்பைடர் தான் வளர்ப்பு தந்தைக்காக உயிரையே பணையம் வச்சு போராடுற அந்த சீன் நெய்திரிக்கு ஸ்பைடர் மேல இருந்த அத்தனை கோபத்தையும் போக்கிடுது. லேன் மற்றும் ஸ்பைடரோட உதவினால ஜேக் தப்பிச்சு வந்தாலும் போர் இன்னும் முடியவே இல்லை. பராங் இன்னும் உயிரோட தான் இருக்கா. குவாரிச்சி இன்னும் வெறியோட இருக்கா. மொத்தத்துல அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் ஒரு சாதாரண படமே இல்லைங்க. இது ஜேக் சல்லியோட குடும்ப கதை மட்டும் இல்லைங்க, பண்டோராவோட இருண்ட பக்கத்தையும் காட்டுற ஒரு காவியம். விஷுவல்ஸ், பிஜிஎம்ஸ், எமோஷனல் எல்லாமே டாப் நாச்சு. எனக்கு இந்த படத்துல பிடிச்சது ஹீரோட அந்த பவர்ஸ் தான். அவதான் இனிமே பண்டோராவோட கடவுள் ரேஞ்சுக்கு மாற போறான்னு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஹீரோ யாரா இருக்கும்? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவை உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.